ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு மே மாத பலன்கள். இந்த மாத பலன்கள்ல மாத கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 45 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகும். இந்த மாத கிரகங்கள் பயிற்சி ஆகும் போது இருக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம இந்த மாதத்துல இருக்கக்கூடிய பலன்களாக கணிக்கிறோம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய நவ கிரகங்களுக்கு தலைவனாகப்பட்டவர் இந்த மேஷ ராசியில இந்த மாதத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். இந்த மாதத்துல அவர் 15ஆம் தேதி அந்த 2ஆம் இடமான அந்த காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த 15ஆம் தேதி பயிற்சி ஆகும் போது அந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியனோடு சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய புதனும் அதே 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மாதத்தின் பிற்பகுதியில் 30ஆம் தேதி மே மாதம் புதனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த வீடான அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசியில ஏற்கனவே குரு பகவான் இருக்கிறாரு. இவரோட சேர்ந்து அந்த ரிஷப ராசியில ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன், மாத கிரகங்களில் முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் இந்த மிதுன ராசிக்கு 14ஆம் தேதி மே மாதம் பயிற்சி ஆகிறார். இந்த 14ஆம் தேதி மே மாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு குருவோட சேர்ந்து மிதுன ராசிக்கு குருவோட செயல்படக்கூடிய ஒரு டைம். அதனால இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து செயல்படும் போது அதிகப்படியான பண வரவுகள் அப்படின்றது அதிகப்படியான பேருக்கு இருக்கும். அடுத்து 12ஆம் தேதி மே மாதம், அதாவது இந்த மாதத்துல முதல்ல பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் தான் பயிற்சி ஆகிறார். மீன ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு தன்னுடைய சொந்த ஆட்சி வீடு இந்த செவ்வாய்க்கு. அதனால அந்த மேஷ ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயாகப்பட்டவர் ஆட்சி பெற்று இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா புதனாகப்பட்டவர் ஆட்சி பெற போறார். அடுத்து பாதி மாதத்தின் முற்பகுதியில சுக்கிரன் ஆட்சி பெற்றும் பிற்பகுதியில குருவோடு சேர்ந்தும் இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை தான் இந்த மே மாதம் இருக்குது. இது எல்லாமே எந்தெந்த மாற்றங்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான அந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் கன்னி ராசி என்பர்கள். ஏதாவது படபடன்னு முதல் வேலையா செஞ்சுட்டு ஐயோ நம்ம செஞ்சிட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். ஒரு முக்கியமான முடிவெடுக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா இவர்களினுடைய மனநிலையோ இல்ல சிந்தனையோ பாத்தீங்கன்னா அலைபாயக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் தான். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு ஸ்மார்ட்னஸ் அதிகமா இருக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லா இடத்துலயும் ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை செய்வாங்க. எல்லா இடத்துலயும் ஒரு புத்தி கூர்மை அதிகப்படியாக இருக்கும். ஒரு கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை அதிகப்படியாக இருக்கும். ஒரு வேலை சொன்னா அப்படின்னா இதை நிறைய வாட்டி இவர்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லை. இந்த இதை இப்படி செஞ்சா இப்படி வந்துரும் அப்படின்னு ஒரு வாட்டி சொன்னா போதும், உடனே பிடிச்சிட்டு அதை வேலை செய்யக்கூடியவர்கள். எல்லா விஷயங்களும் இவர்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கடைசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரத்துல அதிகப்படியாக ஒரு மனநிலை தடுமாற்றம் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஒரு கோர்ஸ், ஒரு மாணவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்தை சூஸ் பண்ணணும். ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும், ஒரு மெடிக்கல் படிக்கணும், இல்ல ஒரு டிஃபென்ஸுக்கு படிக்கணும், இல்ல ஒரு IAS IPS படிக்கணும், இல்ல எந்த விதமான ஒரு AI சம்பந்தப்பட்ட படிப்பு இந்த மாதிரியாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு துறையில நம்ம சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துல அந்த முடிவை எடுக்கக்கூடிய நேரத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நான் ஏன் இதை செய்யக்கூடாது, அடுத்து கோர்ஸ் எடுத்துட்டு நான் தப்பான கோர்ஸ் எடுத்துட்டேன், நான் ஏன் அந்த கோர்ஸ் எடுத்திருக்க கூடாது, இப்படி தன்னுடைய முடிவுல ஒரு நிலையான ஒரு முடிவு இல்லாமல் ஒரு தடுமாற்றம் அடைபவர்கள் நம்ம கன்னிராசி என்பர்கள். எப்படிப்பட்ட இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி, சகோதர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு வருகிறார். 8ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால உடன் பிறந்தவர்களோடு சண்டை சச்சரவுகள், உடன் பிறந்தவர்களோடு தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள், இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், அவர்கள்கிட்ட பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை அப்படின்றது வச்சுக்க கூடாது. இந்த காலகட்டம் நீங்க அதாவது உடன் பிறந்தவர்கள் சேர்ந்து ஏதாவது தொழில் செய்றீங்க அப்படின்னா
அந்த தொழிலுக்குள்ள சில பிரச்சனைகள் வருவதற்கும் உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். நோய் தொந்தரவுகள் அப்படின்றது இந்த காலகட்டம் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். ஒரு வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு வெளியில போறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்றத எல்லாத்தையுமே கொடுத்து விடணும். அப்படி கொடுக்காத பட்சத்துல ஏதோ ஒரு இடத்துல சில தடுமாற்றங்கள், சில இடத்துல மயங்கி விழக்கூடிய ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் இதெல்லாமே அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு தருணம். சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் அதிகமாகக்கூடிய ஒரு தருணம். இதெல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நோய் தொந்தரவுகளின் ஆதிக்கம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மே மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அவர்களினுடைய வேலையில நிறைய வளர்ச்சிகள் இருக்கும். சில பேருக்கு வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு மாறணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகப்படியாக இருக்கும். எனக்கு இந்த இடத்துல வேலை ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இல்ல, வேற இடத்திற்கு மாற்றம் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக மாற்றம் செய்யலாம். அப்படி மாற்றம் செய்யும் போது எனக்கு வளர்ச்சிகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் தாராளமாக இருக்கும். மாற்றம் செய்யறதுனால எந்த விதமான ஒரு குறைவும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படாது. சில போன உடனே உங்களுக்கு ஒரு மாதம் 2 மாதம் பாத்தீங்கன்னா சில தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் வரும். இந்த தொந்தரவு எதனால வருது? ஒரு இடமாற்றம் செய்யறதுக்கு உண்டான ஒரு ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கும் போது இடமாற்றம் செய்யும் போது ஏதோ ஒரு தொந்தரவுகள் வந்து மறையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறார். அதனால இந்த 9ஆம் இடம் அந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால அப்பாவினுடைய முழு ஆதரவும் அப்பாவினுடைய சொத்துக்களும் வந்து சேர்வதற்குண்டான ஒரு தருணமாகவும் தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் திருமண வரன்கள்ல கொஞ்சம் பாதிப்புகள் இருந்தாலும், ஏற்கனவே பார்த்த வரன்கள் கல்யாணம் வரைக்கும் போயிட்டு எங்களுக்கு நின்னு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு மீண்டும் அந்த வரன் பார்க்கக்கூடிய முயற்சிகள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். ஏன் வரன் பார்க்கும் போது இந்த மாதிரியாக எல்லாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி சந்திரன் சேர்க்கை, அதாவது உங்களுடைய 7ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இந்த புணர்வு தோஷம் அப்படின்றது வரும். இது முக்கியமா அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தான் அதிகப்படியாக பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வரன் பார்க்கக்கூடிய விஷயத்துல ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் அதை பெரிய அளவுக்கு மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. முதல்லயே நான் சொன்ன மாதிரி முடிவெடுத்தது நீங்க, தவறான முடிவெடுத்தது நீங்க. அப்படி இருக்கும்போது அந்த முடிவுகள்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகளை மேலும் பெரிய அளவுக்கு மனதுல போட்டு வருத்திக்காம அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும். இப்போ இந்த மே மாதத்துல பார்க்கக்கூடிய சில வரன்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களுடைய 10ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை, இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா 10ஆம் இடம். 10ஆம் இடம்ன்றது கர்மஸ்தானம். இந்த கர்மஸ்தானத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் தொழில் ரீதியாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் தொழில் செஞ்சிட்டு இருக்கிற அந்த தொழில எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்து அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது. அந்த தொழில்ல நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணம், தொழில் மூலமாக அதிகப்படியான வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம், இந்த இடத்துல கடனுடைய அளவும் குறையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதனால அந்த குரு சுக்கிரன் சேர்க்கைன்றது அதிகப்படியான ஒரு மாற்றத்தை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பயிர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா. நன்றி, வணக்கம்.